மடானி அமைச்சரவைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 7 அமைச்சர்களும் 8 துணை அமைச்சர்களும் இன்று காலை 10 மணிக்கு இஸ்தானா நகாராவில் பதவியேற்றனர். சிங்காசனா கிச்சில் மண்டபத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தலைமை நீதிபதி அமட் ஃபரீத் வான்சலி சாட்சியாக இருந்தனர். புதிய அமைச்சர்கள் முறையே மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் குரூப், தோட்டத்தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ நோராயினி அமாட், பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா மொஹமட் நாசிர், பிரதமர் துறை சபா சராவா அமைச்சர் டத்து முஸ்தபா சக்மூட், பிரதமர் துறை மத விவகாரங்கள் அமைச்சர் ஜுல்கிஃப்லி அசான், இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி ஆவர். புதிய துணை அமைச்சர்களில் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டுள்ள சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரனும் அடங்குவார். அனைவரும் பதவி பிரமாணம், அரசு விசுவாசம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து நியமன ஆவணங்களில் கையெழுத்திட்டனர். இது பிரதமர் அன்வார் செய்துள்ள 2வது அமைச்சரவை மாற்றமாகும். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.